ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா நான் 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் புளியை நல்லா கரைச்சி எடுத்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க சேப்பங்கிழங்கு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.